ராஜி. ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசணும். பேச முடியுமா? சாரி. நீ ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தா வேணாம். நான் வேணும்னா அப்புறமா வரேன். இல்ல பரவாயில்ல, முதல்ல நீ உட்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்திக். நான் போயிட்டு அப்புறமா வரேன். இல்ல ராஜி, நீ என்னை தேடி பேச வந்திருக்கனா கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என் வேலையை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ உட்காரு. சொல்லு ராஜி, என்ன விஷயம்? என்னாச்சு? இதை பேசணும்னு வந்த? இல்ல, சொல்லு ராஜி, எதனா பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி தயங்குற? சாரி கார்த்திக். சாரியா? இதுக்கு? இல்ல, அன்னைக்கு நீ ரொம்ப டீசெண்டா உன் மனசுல இருந்த விஷயத்த சொல்ல வந்த. ஆனா நான் அதை முழுசா கூட கேட்காம உன்னை நல்லா திட்டிட்டேன். புரியல. நான் எதை பத்தி பேச வந்தேன்? இல்ல, கமலை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு தெரிஞ்சதும் அதுக்கு காரணம் நீதாங்கிற மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணி நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்க நினைக்கிறேன்னு சொன்னியே. ஆமா, அதான் முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டியே. நீ அப்படி சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை ராஜி. இல்ல, இப்ப யோசிச்சா நீ அப்படி கேட்டது தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்ற ராஜி? நீ எடுத்த முடிவுதான் சரி. இதுக்கு இந்த விஷயத்தை இன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் அப்படி கேட்டது தப்பு தானே. நானே உன்கிட்ட சாரி கேட்டேனே. இல்ல கார்த்திக், நீ கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்ல. நான் தான் அதை குழப்பத்திலையும் கோவத்திலையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? நீ சொன்னதுல எனக்கும் சம்மதம் தான்.